நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் அன்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம அன்னுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. என்னோடும் எங்களோடும் நீ பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும். உடைய வார்த்தையின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்த வாரத்திலே மரணபரியந்தம் உங்களை நடத்துவார் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நித்தமும் என்றால் தினந்தோறும், நாள்தோறும் நம்மை நடத்துகிற தேவன். எவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த தேவன். ஒரு அருமையான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். தினந்தோறும் நான் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். நம்ம சின்ன பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை தான் பாருங்கள், தினந்தோறும் நம்ம தான் நம்ம கண்காணிப்பிலே வைத்து அவங்கள நம்ம நடத்துவோம் இல்லையா? அவங்க கூட எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து கொள்ளுவோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் நம்ம தான். அவங்களுக்குரிய வழிநடத்தல், அவங்களுடைய ஆலோசனை எல்லாத்தையும் நம்ம தான் கொடுப்போம். அதே போல் தான் ஆண்டு சொல்கிறார். அதே மாதிரி நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிற அவர் சொல்கிறார், நான் தினந்தோறும் உன்னை நடத்துவேன். அப்போ தினந்தோறும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நனமுள்ளதாக்குவேன். நம்மளை ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன். அடுத்து அவர் பலன் கொடுக்கிற தேவன். நம்மை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கை ஒரு கனி நிறைந்ததாய், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மை நித்தமும் நடத்துவேன்னு சொல்கிறார். அவர் நடத்தும் போது இதெல்லாம் நடக்கும். நம்ம திருப்தியாக்கப்படுவோம், நமக்கு பலன் உண்டாகும், நம்ம கனி நிறைந்தவர்களாய் மாறுவோம். இப்படியே அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஸ்பெஷலாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை உண்மையான இருதயத்தோடு கூட அவர் விரும்புகிற வண்ணமாய் உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு தான் அந்த வார்த்தை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவரை தேடுறதுல இன்னொரு முக்கியமான காரியம் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் அவரை தேடுவது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், எல்லாம் செய்வோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உபவாசத்தோடு என்னை நோக்கி பாருங்கள், அந்தரங்கத்தில் நீங்கள் உபவாசத்தோடு என்னை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்குரிய பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன், வெளியரங்கமாக நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் நாள் ஆக ஆக அந்த உபவாசத்தையே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷனாக, ஒரு பாரம்பரியமாக அவங்க மாற்றிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி பாரம்பரியமாக அல்ல. நீங்கள் 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு உகந்த ஒரு உபவாசம் அப்படின்னா அந்த உபவாச நாட்களிலே நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சீஷைகள் சொல்லுவாங்க, ஏன் இந்த பிசாசை எங்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒன்று ஆண்டு சொல்கிறார், உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி உங்களை விட்டு புறப்பட்டு போகாது அப்படின்னு சொல்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம உபவாசித்து ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ பல காரியங்களுக்காக நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். வெறும் நான் இன்னைக்கு உபவாசம் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக உபவாசம் இருந்துட்டு ஆனால் நம்முடைய
நம்முடைய இச்சைகளின்படி, நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம்முடைய வேலைகளையும் கடமைகளையும் நம்ம செய்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் அது கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உபவாசத்தை இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்முடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி நேரமாவது நம்ம ஒதுக்கி அவர் சமூகத்தில் என்ன காரியத்துக்காக இன்னைக்கு நான் உபவாசத்தை ஜெபிக்க வருகிறேன், ஒருவேளை என்னுடைய பரிசுத்தத்துக்காக, அல்லாவிட்டால் என்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, என்னுடைய எதிர்காலத்தின் காரியத்தை குறித்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக, இப்படி ஒரு பர்டிகுலர் நோக்கத்தோடு கூட நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் கட்டாயம் அந்த உபவாச ஜெபத்தை நமக்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் அப்படின்னு சொல்றார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். உபவாசிக்கும் போது நம்ம தேவன் அண்டை சேருகிறோம், தேவன் அண்டை நெருங்கி வர்றோம். ஏன் அப்படின்னா நம்ம உபவாசிக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் வந்து முதலாவது நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நம்மை விட்டு நம்ம அகற்றுகிறோம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்முடைய பாவங்களை அக்கிரமங்கள் என்னெல்லாம் நம்ம இன்னும் நிறைய தவறு செய்துக்கிட்டே இருக்கிறோம், மறுபடியும் தப்பு பண்ணுறோம். அந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் துயரப்பட்டு துக்கித்து கண்ணீரோடு நம்ம அழுது புலம்பி நம்ம ஜெபிக்கும் போது, நம்மை சுத்திகரித்து கொள்ளும் போது ஆண்டவரண்டை நம்ம சேருகிறோம். அந்த வசனத்தில் அப்படி தான் சொல்கிறார், உங்கள் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்க, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க, துயரப்பட்டு துக்கித்து அழுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் பார்த்திங்கன்னா அந்த லெந்து காலங்கள் என்று உபவாச நாட்கள் ஆரம்பிக்க போகுது, அதை கூட நம்ம ஒரு பாரம்பரியமாக ஆசரிக்காமல் அந்த ஜபத்தை அந்த நாளிலே உங்களால் முடிந்த நேரத்தை நம்ம ஜபமன்னருக்கு ஒதுக்கி எதற்காக நீங்கள் அந்த நாளில் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்க அதை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி, அதிலும் முக்கியமாக உங்களை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தி உங்களை தாழ்மைப்படுத்தி நாம் ஜெபிக்கும்போது தேவன் அது நம்மிடத்தில் அதை அதிகமாய் அப்படிப்பட்ட உபவாசங்களை அவர் விரும்புகிறார். அதான் தேவனிடத்தில் நம்ம சேரணும், அவரை கிட்டி சேரணும், நம்மளை சுத்திகரிக்கணும், நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ளணும், நம்முடைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிற பாவங்களுக்காக துயரப்பட்டு துக்கித்து நம்ம அழணும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். பெருமை என்பது நம்மை ஒட்டி கொண்டிருக்கிற பொல்லாத ஒரு பாவமாக நம்ம கூட வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்னால் போய் நம்மை அதையெல்லாம் உணர்ந்து நம்மை தாழ்த்தும் போது மட்டும்தான் நாம் பரிசுத்தமாக முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட எனக்கு உகந்த உபவாசத்தை நீங்கள் செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாமல் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க, பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, சாபத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம கண்ணீரோடு உபவாசத்தை நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம எளியவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, அவர்கள் மேலே மனதுருகி அவங்க மேலே கரிசனையாகி அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஆண்டவர் சொல்றார், உபவாசத்தை ஜெபிக்கிற நம்ம இதிலெல்லாம் கடினம் உள்ளவங்களாக இருந்துடக்கூடாது. நம்ம எளிமையானவர்களுக்கு, சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அவங்க மேலே கரிசனையோடு நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்து நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அதுதான் எனக்கு உகந்த உபவாசம். அந்த உபவாசத்தை செய்கிற பிள்ளைங்களை தான் ஆண்டவர் பல காரியத்தை சொல்லி நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நிறைய அதில் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை தினந்தோறும் நடத்துகிறாரா? யோசிச்சு பாருங்க. அவர் உங்களை எல்லா காரியத்திலும் தேவன் உங்களை நடத்துகிறத உங்களால் சாட்சியாக சொல்ல முடியுமா? உங்களால் உணர முடியுதா? உங்களுக்கு அதை அறிஞ்சு கொள்கிறீங்களா? நீங்கள் அல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு நடத்துறது தெரியுது, நிறைய காரியம் எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுறா, எனக்கு உகந்த உபவாசத்தோடு கூட, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உபவாசத்தோடு கூட ஆண்டவரை நீங்கள் தேடி பாருங்க. ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்துவார். அந்த உபவாச ஜபத்தை கூட ஆவியாண்டிய பலத்தோடு, ஆவியாண்டிய வழிநடத்தலோடு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை நித்தம் நடத்துகிறவராய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க.
அடுத்த ஆண்டு சொல்கிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன் நமக்கு சொல்கிறாரு. நீதிமொழிகள் 23:17, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்து கர்த்தர் சொல்கிறார், நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஒன்று அவருக்கு உகந்த உபவாசத்தோடு அவரை தேடணும்னு சொல்கிறார். 2வது ஆண்டு சொல்கிறார், நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சில நாட்கள் ஒரு காலத்தில் ஆண்டர்கிட்ட பயந்து வாழ்ந்தேன், ஆனால் இப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நாள்தோறும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லியிருக்கு, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நாள்தோறும் ஆண்டவரை பற்றி பயத்தோடு இருங்க. யோசேப்பு பாருங்கள், தினந்தோறும் அவருக்கு சோதனை. அந்த ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வாலிப மகன் அந்த பெண்ணால் சோதிக்கப்பட்ட போது நித்தம் அந்த பெண் அவளோடு தவறுகளை செய்யும்படியாக நித்தம் அவனோடு பேசினாள், நித்தம் அவனை வற்புறுத்தினாள். ஆனால் அவனோ ஒரு நாளும் அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்போ அவன் சொல்கிறான், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. அப்போ கர்த்தரை பற்றும் பயம் அவனுக்குள்ளே இருந்தது. என் ஆண்டவர் யாருமே இல்லை தான், ஆனால் என் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறார், அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு இந்த காரியம் பிரியம் இல்லை, அதனால் நான் அதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு மனதில் ஒரு உறுதியான தீர்மானம், ஒரு தெய்வ பயம் அந்த மகனுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் பாருங்களேன், அவரை எவ்வளோவாய் அவருடைய அந்த நாளில் அவர் கொஞ்ச நாள் கஷ்டத்தை அனுபவித்தாலும் அவருடைய சிறையிருப்பின் வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டு பண்ணி தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தி முழு குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இந்த மகனை மாற்றினார். அதுதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் அந்த மகனை எவ்வளவா பலப்படுத்தினார் எல்லா சூழ்நிலையிலையும். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கூட இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளோடு நம்ம நின்றுட்டுருக்கலாம், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும், நான் இந்த காரியத்தில் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது அப்படியா ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. இன்றைக்கி பாவிகள் அவங்க நிறைய பேர் மேன்மையாக இருக்கிறாங்க, செல்வம் மிகுந்தவங்களாக இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையை துன்மார்க்கமான வாழ்க்கை. அதை பார்த்து நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது, பொறாமை கொண்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ தினந்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ எந்த காரியத்துக்கு முடிவு வேணும்னு நினைக்கிறியோ அதுக்கு முடிவு உண்டு. எந்த காரியத்தில் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறியோ அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சிட்டோன்னு சொன்னால் அவர் கொடுக்க வேண்டிய காரியத்தை தடையில்லாமல் நமக்கு கொடுத்துருவார், சரியாக கொடுத்துருவார், மகிமையான ஆசீர்வாதமாக கொடுப்பார். அப்போ ஆண்டவர் சொல்ல, அந்த யோசேப்பை நல்லா நினச்சிக்கோங்க. அந்த வாலிப மகன் தனக்கு தினம் வந்த அந்த போராட்டத்திலையும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை கவனிக்கிறார், அவருக்கு இந்த காரியம் பிரியம் இல்லாத ஒரு காரியம்னு சொல்லி தினம் பயந்து கர்த்தருக்கு பயந்து அவன் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டானோ, அந்த பாவத்தை விட்டு விலகி அவன் ஓடினானோ, அதே போல் நாமும் கூட தினந்தோறும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை குறித்த பயத்தோடு இருக்கணும். அந்த பயத்தோடு அவருக்கு பிரியமானதை செய்யணும். நம்ம தனிப்பட்டு இருந்தால் கூட நம்ம தேவனுக்கு பயம் உள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை கவனிக்கிறார் என்ற பயம் நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்ம படிக்கிற இடத்துல, நம்முடைய தொழில் காரியங்களில், நாம் செய்கிற ஊழியத்தில், எல்லாவற்றிலும் நம்முடைய அனுதின குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அந்த பயம், பயத்தோடு நம்ம கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம் என்றால், ஆண்டரை பற்றி கொண்டிருக்கோம், ஆனால் எனக்குள்ள அவரை குறித்த ஒரு பயம் உண்டு. ஏன்னா அவர் வல்லமை மகிமை நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த தேவன். அந்த பயத்தோடு கூட நம்ம இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. பாவிகளை பார்த்து நீ பொறாமை கொள்ளவே வேண்டாம், உனக்குரிய மேன்மை உண்டு, உனக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம்.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். இது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சீஷைகள் ஏசப்பாட்டை வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். இயேசு பார்த்தீங்கன்னா எப்பயும் ஜெபம் பண்ணி கொண்டே அவர் அதிகமாக ஜெபிக்கிறத சீஷைகள் பார்த்தாங்க. அப்போ தான் கேட்டாங்க, யோவான் அவருடைய சீஷருக்கெல்லாம் ஜெபம் பண்ண போதிச்சிருக்கிறார், எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து முதலாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுறது போல் பூமியிலே செய்யப்படணும்னு சொல்லிட்டு, நான்காவதாக கர்த்தர் என்ன ஜெபம் சொல்லி கொடுக்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். இதுதான் நம்முடைய உலக பிரகாரமான எல்லா தேவைகளையும் இது குறிக்கிறது. உலக பிரகாரமாய் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உலக பிரகாரமான எவ்வளவோ தேவைகள் நமக்கு உண்டு. அது மாத்திரம் இல்லை, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். நம் தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குற தேவன். அது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை அவர் போஷிக்கிற தேவன், நம்மை அவர் திருப்திப்படுத்துகிற தேவன். அப்போ தினந்தோறும் உன்னை நடத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தினந்தோறும் சந்தித்து நம்முடைய தேவைகளை நிறைவாக்கி நமக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடலை 2ஆய் பிளந்து கர்த்தர் அதன் வழியாக அவங்கள நடத்துகிறாரு. அடுத்து மாரா என்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அங்கே தண்ணி இல்லாமல் நிற்கும் போது மாராவின் கசப்பாக இருந்த அந்த தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். அடுத்து ஜனங்கள் எங்களுக்கு ஆகாரம் இல்லையே அப்படின்னு தவிச்சு அவங்க நிற்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறார், மோசையின் மூலமாய் சொல்கிறாரு, நீங்கள் தினம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன், நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போய் நீங்கள் வெளியே போய் என்ன செஞ்சுக்கணும், சேர்த்துக்கணும். உங்கள் கூடாரத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் பாளையம் எங்கிலும் வானத்திலிருந்து அப்பம், அவங்களுக்கு மன்னாவை கொண்டு கர்த்தர் போஷித்தார். கொத்துமல்லி அளவாக இருந்த ஒரு தேனிட்ட பணிகார ருசிக்கு ஒப்பான மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அந்த மன்னாவை ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரு, தினந்தோறும் கொடுத்தார். தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு ஏசப்பா. அதை தினந்தோறும் நீங்கள் வெளியே போய் என்ன செய்யணும், சேர்த்துக்கிடணும். உங்களுக்கு வேண்டிய அளவை நீங்கள் சேர்த்துக்கிடணும். நாளைக்கு வரைக்கும் நீங்கள் அதை வைக்க வேண்டாம், நாளைக்கு வரைக்கும் வச்சிங்கன்னா நீங்கள் அதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி காலையில் அவங்களுக்கு அப்பம் கொடுக்குறார், சாயங்காலம் அவங்களுக்கு இறைச்சி கொடுக்குறார். இப்படி அவர்களை திருப்தியாய் தேவன் போஷித்தார். அப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தேவைகள் மிகுந்த ஒரு காலம். பஞ்ச காலம் கூட தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பல நாடுகளில் பஞ்சம். நம்ம தேசத்தில் கிருபையாய் தேவன் நம்மை போஷித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடன், பல பிரச்சனைகள், இந்த மாதத்துக்கு என்ன செய்ய, இந்த வாரத்துக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்யன்னு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்கிறார், அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து உங்களை நான் போஷிக்கிற தேவன், உங்களை திருப்திப்படுத்துகிற தேவன். அப்போ அந்த ஜனங்களுக்கு சொல்லும் போது சொன்னார், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஏசப்பா சொன்னார். என்ன சொன்னார், நீ 6 நாள் அப்படி வெளியே போய் நீ புறப்பட்டு போய் எடுத்துக்கோ, ஆனால் 7ஆம் நாள் நீ 7ஆம் நாள் நீ என்ன செய்யக்கூடாது, நீ வெளியே போய் உனக்கு வேண்டிய ஆகாரத்துக்காக நீ வெளியே போகக்கூடாது. 6ஆம் நாளே என்ன பண்ணு, 6ஆம் நாள் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை உனக்கு கொடுத்துருவார். அந்த 6ஆம் நாள் நீ மிச்சம் வச்சா கூட அது கெட்டு போகாது. 7ஆம் நாளுக்கு அது உனக்கு பயன்படும். 7ஆம் நாள் கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள், அதை நீ ஆசரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் 6 நாள் உன்னை திருப்தியாக நான் உன்னை போஷிக்கணுமா, திருப்தியாக உன்னை நடத்தணுமா, 7ஆம் நாள் என்று சொல்ல அந்த பரிசுத்த நாள். நம்ம இன்றைக்கி அதை ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி ஆசரிக்கிறோம். இன்றைக்கி கவர்மெண்ட்டே அந்த நாளை தான் லீவாக நம்முடைய தேசம் முழுவதிலும் ஜனங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், பள்ளியிலே விடுமுறை, கல்லூரியிலே விடுமுறை, அப்போ தொழில் ஸ்தலங்களிலே விடுமுறை, இப்படி விடுமுறை நாள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த விடுமுறை நாள்
நீ அந்த நாளை கர்த்தருக்கு பிரியமானபடி நீ ஆசரிக்கணும். ஒன்று, அந்த நாளை குடும்பமாய் சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்களா ஆண்டு சொல்லியிருக்கார். குடும்பமாக ஆலயத்துக்கு போய் கர்த்தரை உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளணும். பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ளணும். கர்த்தரை வாஞ்சியோடு நம்ம போய் தேடணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா அதுக்காக ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணி, ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவர் அந்த இடத்துல வரணும், நம்ம கூட பேசணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு நம்ம ஆலயத்துக்கு போவோம் என்றால் கட்டாயம் கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல என்ன செய்வார்? நம்மை தேவையான ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து நம்மை அவர் போஷித்து திருப்தியாக்கி ஆசீர்வதிச்சு தான் அனுப்புவார். ஆனால் அந்த நாளிலையும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்துக்காக உலக பிரகாரமான உங்களுடைய வேலைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் நம்ம வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்காது. அப்போ ஆண்டவர் 2 காரியத்துக்காகத்தான் அந்த நாள் அப்படி ஆசரிக்க சொல்கிறார். ஒன்று, 6 நாள் நீ வேலை செய்து 7ஆம் நாள் நீ இளைப்பாறணும். அது நம்ம சரீரத்துக்கு ஏற்றது. நம்ம சரீரத்துக்கு அது ரொம்ப சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப நல்லது. ஒரு ரெஸ்ட் கொடுக்கும்போது சரீரம் ஒரு புத்துணர்ச்சியோடு அடுத்த நாள் நீங்கள் அடுத்த வார கடமைகளை செய்வீங்க, ஒரு புதிய பலத்தோடு செய்வீங்க. 7 நாள் ஓடிக்கொண்டே இருப்போம் என்றால் நம்ம சரீரம் உலக பிரகாரமான காரியத்துக்காக ஓடும் என்றால் களைப்படைந்து போயிடும். அதுக்கு ஒன்று களைப்படைஞ்சிடும், தேவையில்லாத பலவீனங்கள் நமக்கு வரும். அதுக்காக ஆண்டவர் சொல்கிறார். இன்னொன்று, கர்த்தரை தேடுவதற்காகவே ஒரு நாள் ஆண்டவர் 6 நாள் நம்ம கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ ஒரு நாளை கர்த்தரை தேடுவதற்காக, அன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக எதை செய்யணும்னாலும் நீங்கள் செய்யலாம். குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கலாம், நம்ம குடும்பமாக ஆண்டவர் ஊழியத்தை செய்யணுமா செய்யலாம், என்ன நமக்கு கர்த்தர் வழி நடத்துகிறாரோ அதை நம்ம செய்யலாம். ஆனால் அன்றைக்கும் போய் ஆண்டவரை தேடுறது ஆலயத்துக்கும் போகாமல் அவரை அல்லாட்ட ஆலயத்துக்கு வேகமாக போயிட்டு வந்துட்டு நம்முடைய சொந்த காரியங்களை கவனிக்கும்படியாக, வேலைகளை கவனிக்கும்படியாக, தொழில்களை கவனிக்கும்படியாக நம்ம அந்த நேரங்களை கொடுக்கும்போது ஆண்டவர் அதில் துக்கப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்றார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். நம்ம நித்தமும் நடத்துகிற தேவன் இந்த கடுமையான காலங்களில், இந்த கடைசி நாட்களில், நெருக்கம், பொருளாதார தேவைகள் நிறைந்த காலத்திலையும் கூட அவருடைய பிள்ளைகளை அவர் குறைவின்றி நடத்த வல்லமுள்ளவர். ஆனால் ஒன்னே ஒன்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் குடும்பமாய் நம் கர்த்தரை உண்மையாய் சேவிக்கணும். அதுவும் கடமைக்காக அல்ல, ஒரு உண்மையாக ஆவியோடு உண்மையோடு அவரை சேவிக்கணும். அந்த நாளில் கர்த்தருக்குள்ளே நம்ம இளைப்பாறணும், குடும்பமாக நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நித்தமும் நடத்துகிற தேவன் உங்களை நடத்துவதையும், உங்களை போஷிப்பதையும், உங்களை பலப்படுத்துவதையும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதையும் நம்ம கண்களால் பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாய் நீ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய அன்பு கரத்துக்குள்ளே எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்மை உபவாசத்தோடு கருத்தோடு உமக்கு பிரியமானபடி நாங்கள் தேடி உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து, ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் வேண்டிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர் என்பதை அறிந்து உம்முடைய நாளை உமக்கென்று நாங்கள் கொடுத்து அப்பா உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இதை கேட்கிற எல்லாருக்கும் அந்த கிருபையை தாரும். அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஆவியானவர் அப்படியாய் ஜனங்கள் மேல் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.